அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 2 மணி. எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவர்களுக்கு மாலை 7 மணியாக இருக்கிறது. மாலை நேரத்திலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையில் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள தேவ ஊழியரை வரவேற்போம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறு உழைப்பிலே கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமேன். காட் பிளஸ். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக இவன் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். அப்ப அவர் வெற்றி சிறந்து நமக்கு அவருடைய வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் என்றென்றைக்கும் வெற்றி சிறந்திருப்போம். ஆமென். இந்த வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த நாளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாக்கி எங்களை மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தது மாத்திரம் அல்ல, உம்மோடு கூட உட்காரவும் பண்ணி இருக்கிறீர். அதுதான் ரியாலிட்டி. இப்பொழுது அந்த இடத்திலே ஆவிக்குரிய ரீதியா நாங்கள் உம்மோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம், உம்மோடு கூட வாழ்கிறோம், உம்மோடு கூட அசைகிறோம், உமக்குள்ளா இருக்கிறோம். அதுதான் சத்தியம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் 100ஆய் பல மடங்காய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும், விடுதலை ஆக்கட்டும், எல்லா விதமான ஆசீர்வாதத்திலும் பலுகி பெருகட்டும், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை எடுப்போம். ஜோவான் 1 ஜோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே. அப்ப வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவி இதுதான். அது இப்பொழுதும் என்ன செய்து அந்த நாட்களிலேயே, யோவான் இருந்த நாட்களிலேயே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது, உலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை என்ன செய்தீர்கள்? அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். குறிப்பாக அந்தி கிறிஸ்துவை பற்றி யோவான் புத்தகத்துல மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கு, வேற எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை. வெளிப்படுத்தலிலே ஒரு வசனம் கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்தி கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்காது. ஆனால் யோவான், ஏனென்றால் அவருடைய நாட்களிலே அநேகர் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். அதனால் அதுதான் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று நாங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை, இப்படிப்பட்ட ஆவிகளை, பிசாசின் கிரிகைகளை என்ன செய்து விட்டீர்கள்? ஜெயித்தீர்கள். ஜெயிப்பீர்கள் அல்ல, ஜெயித்தீர்கள். ஏனென்றால் நாங்கள் மெய்யான தேவனாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிப்பதினால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட ஆவிகளை ஜெயம் கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாங்கள் அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொண்டோமோ, அது முதல் இப்பேற்பட்ட ஆவிகளை நாங்கள் மேற்கொண்டவர்களாய், வெற்றி சிறந்தவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே சந்தோஷப்படுங்கள், நாங்கள் ஏற்கனவே வெற்றி சிறந்திருக்கிறோம். ஆமென். தேவன் அவருடைய வெற்றியை கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலே நாங்கள் சொல்ல போனால், அவர் நமக்காக வெற்றி எடுத்து எல்லா வெற்றியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை தெரியாமல் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணித்தான் என்ன செய்ய வேண்டும், இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறது என்ன? என்னிடத்தில் ஜோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கவனிங்கள். ஏனெனில்
உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதை அநேக வேளைகளிலே அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உண்டு 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 என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் என்று சொல்லும் பொழுதே அவர் அதை கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். இனிமேல் புதிய செய்தியை சொல்ல வருகிறார். அதைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும், அதைத்தான் தியானிக்க வேண்டும். ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். அப்ப கவனிங்கள், உபத்திரவம். அப்ப உபத்திரவத்தை பிசாசு, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு எப்படி எண்ணத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறது? உபத்திரவத்தை. இந்த உலகம் உபத்திரவத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறது. ஏனென்றால் உலகம் முழுவதும் பிசாசுனுடைய கரத்தில் இருக்கிறது, பிசாசுனுடைய கிரிகையை செய்கிறது. ஆகவே பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் 10:10. ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்து. அப்ப அநேக வேளைகளிலே அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று பிசாசின் மேலேதான் அதிக கவனம் செலுத்துகிறோம். மாறாக பிசாசில் இருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஒளியின் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நம்மை மாற்றி எங்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நானோ உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே தேவன் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை தர வந்திருக்கிறார்? பரிபூரணப்படவும் வந்தேன். கவனிங்கள், திருடவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு, உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். அப்ப வந்தேன் மாத்திரமல்ல. இப்ப அநேக வேளையில நாங்க அப்படியே நின்றுறோம். அவர் வந்தார், ஆனா இன்னும் செய்து முடிக்கல என்றது போலதான் நாங்க இருக்கிறோம். அவர் செய்து முடித்த எல்லாம் முடிந்ததென்று சொல்லியும் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இல்லை, நாங்களும் ஏதாவது செய்து சில பாடல்கள் இருக்கு, கிறிஸ்தவ பாடல்கள். ஏதாவது செய்ய வேண்டுமே, இப்படி எல்லாம் பாட்டு பாடி நாங்களும் ஏதாவது செய்து என்ன செய்வோம்? தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவோம் என்று முயற்சி செய்கிறபடியினால் தான் எல்லாம் தாமதமாகிறது, தடைகள் வருகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார்? வாக்கு பண்ணி இருந்தார், உன்னுடைய சந்ததி பலிகி பெருகும். இன்னொரு விதத்திலே சொன்னால், உனக்கு பிள்ளை உண்டாயிருக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படியாக உன்னுடைய சந்ததி பலிகி பெருகும் என்று சொல்லுகிறார். ஆனால் சொன்னவர் நிச்சயமாய் செய்வார் என்று அவரை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு, சாராளுடைய வாழ்க்கையிலே அல்லது பூமியிலே கற்பத்திலே என்ன இருந்தால் தடை இருக்குமானால் அதையும் தேவனால் தீர்க்க முடியும். அதையும் என்ன செய்ய முடியும்? ஒரு மலடா இருக்கிற சரீரத்தை ஆசீர்வாதமான ஒரு சரீரமாய் தேவனுடைய வல்லமையினால் மாற்றப்பட முடியும். ஆகவே நான் என்ன செய்ய தேவையில்லை, என்னுடைய வீட்டிலே பிறந்த வேலைக்காரனுடைய பிள்ளையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, இன்னொருடைய ஆசீர்வாதம். அதே சமயம் ஒரு வேலைக்காரனுக்கு, எனக்கு வேலை செய்கிற வேலைக்காரனுக்கே தேவன் பிள்ளையை ஆசீர்வாதமாய் கொடுத்திருப்பாரானால், எனக்கு வாக்கு பண்ணின, கவனிங்க, வேலைக்காரனுக்கு தேவன் வாக்கு பண்ணவில்லை, வேலைக்காரனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணவில்லை. அப்ப ஒரு வேலைக்காரனுக்கே அங்கே பிள்ளை பிறந்திருக்குமானால், வாக்கு பண்ணின மெய்யான தேவன் நிச்சயமா எனக்கு பிள்ளையை தருவார் என்று விசுவசிக்காமல், ஆண்டவர் சொல்லிவிட்டார், வாக்கு பண்ணி இருக்கிறார், அதற்கு நாங்கள் எப்படியாவது உதவி செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்த பிள்ளையை எடுக்கட்டா என்று ஆபிரகாம் கேட்கிறார். அதற்கு தேவன் சொல்லுகிறார், இல்லை, அது உன்னிடத்திலிருந்து உருவாகும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் சாராளும் ஏப்ரகாமும் சேர்ந்து இன்னொரு திட்டத்தோடு வருகிறார்கள். ஆகாரோடு சேர்ந்தால்
அப்படி ஆகாரோடு சேர்ந்து பிள்ளையை பெற்றுக்கொண்டால் தேவ ஆசீர்வாதத்தை அல்லது தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி சுய கிரியை செய்ய போனபடியினால் குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. இதற்கு பிறகு ஆபிரகாமோடு ஈவன் சாரால் சண்டை பிடிக்கிற நிலைமைகள் உருவாகிறது. அப்ப இப்படியெல்லாம் உருவாகுவதற்கு காரணம் தேவனுக்கு உதவி செய்ய போகிறபடியும். தேவனுக்கு எந்த உதவியும் நம்மிடத்தில் இருந்து தேவையில்லை. மாறாக அவர் சொன்னவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். நாங்கள் பண்ணின வாக்கு தத்தத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களா இல்லாவிட்டாலும் அவர் பண்ணின வாக்கு தத்தத்திலே அவர் உண்மையா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட தேவன். அப்ப என்ன தேவன் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை என்ன செய்யலாம், செய்யாமல் போகலாம். நான் மனம் மாற மனு புத்திரன் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். நாங்க வாக்கு பண்ணிட்டு ஒரு வேளை செய்யாம இருக்கலாம். ஆனால் தேவனோ அவர் வாக்கு பண்ணினதுதான் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இதுதான் பிசாசின் கிரியை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டென்றால் அதுதான் அர்த்தம். பிசாசு இப்படியான கிரியை செய்ய வருகிறான். ஆனாலும் என்றால் இதற்கு மேல் என்ன இல்லை, அது நடக்க முடியாது. ஆனாலும் என்றால் செய்தி மாறுகிறது என்று அர்த்தம். ஆமென். ஆனாலும் என்ன செய்யுங்கள், மிகவும் மகிழ்ந்து களி கூறுங்கள், அதுதான் அர்த்தம். ஆனால் தமிழிலே என்ன இல்லாமல் இருக்கிறது, ஒரு சரியான அர்த்தம் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன்ல பிளவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலத்திலே பி ஆஃப் குட் சியர் என்று சொன்னால் மிகவும் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆனால் தமிழிலே ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப கவனிங்க, இயேசு உலகத்தை ஜெயிப்பதற்கு இயேசு என்ன செய்யல, உலகத்துல தோத்து போனவர் அல்ல. ஆகவே அவர் ஜெயித்த அந்த ஜெயம், நாங்கள் உலகத்திலே தோத்து போனவர்களாய் இருந்தபடியினால் அவர் நமக்காக என்ன செய்கிறார், உலகத்தை வென்று நமக்கு பிசாசையும் அவனுடைய கிரிகையையும் வென்று நமக்கு ஜெயத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் இப்பொழுது ஜெயத்தை பெற்று கொண்டவர்கள். ஆமென். ஜெய கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள். ஆமென். இயேசு ஏற்கனவே நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். எல்லா ஏரியாவிலும் சுயயினமா இருக்கட்டும், தேவன் வெற்றியை கொடுத்து விட்டார். பைனான்ஸா இருக்கட்டும், அதிலே தேவன் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். சமாதானம் சந்தோஷம் இல்லாத நிலையா இருக்கட்டும், அதிலே தேவன் நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். ஆமென். ஆகவே நாங்கள் வெற்றி சிறந்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். மாத்திரமல்ல, கவனிங்கள், நானோ அவைகளுக்கு என்றால் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் ஜீவன் உண்டாயிருக்கவும். அப்ப மரித்து போனவைகள் யாவும், நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போனவைகள், சமாதானம், சந்தோஷம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து மறிச்சிட்டுது, நல்ல சுகம், இப்ப நல்ல ஆசீர்வாதம், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அதை புதுப்பிக்கவும், உருவாக்கவும், பிறப்பிக்கவும், அது பூரணப்படவும். ஆமென். பூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம என்ன நினைக்கிறோம் என்றால், அவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு நாள் ஏதோ செய்து முடிப்பார் என்றது போல நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், வாசிப்போம். எபிரேயர் இல்ல ஆமா, எபிரேயர் 10:14 நாங்கள் வாசிப்போம். அது என்ன சொல்லுகிறது என்ற கவனியுங்கள், மிகவும் முக்கியம். எபிரேயர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப பூரணம் படுத்துவேன் என்று சொன்னார், பூரணப்படுத்த வந்தேன் என்று சொன்னார். அதை என்றைக்கோ ஒரு நாள் அவர் செய்ய போவது அல்ல,
அதை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் என்றால் இன்னொரு விதத்திலே பிசாசின் கிரிகையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறவர்கள், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப எங்களுடைய சுகத்திலே பூரணம், அதாவது சுகஈனத்திலே நமக்கு பூரண சுகம் வந்து விட்டது, பலவீனத்திலே பூரண பலன் வந்து விட்டது. ஆமென். மரணத்திலே மரண படுக்கையில இருக்கிற நமக்கு பூரண ஜீவன் வந்திருக்கிறது. ஆமென். இவற்றை தேவன் செய்து முடித்தார் என்றுதான் சொல்லுகிறார். ஆமென். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? பிசாசு சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பிசாசு எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது? அவன் ஆதி முதல், கவனிங்கள், ஆதி முதல் அவன் பொய் சொல்லுகிறவன். ஆமென். அப்ப ஆதி முதல் அவன் பொய்யன் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? அநேக வேளைகளிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அநேக வேளைகளிலே பிசாசு சொல்லுகிற காரியங்களை என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிசாசு நமக்கு சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்படவில்லை, நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, தேவன் உன்மேல் பிரியமா இல்லை. இப்படியெல்லாம் பிசாசு நமக்கு சொல்லும் பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் தவறு. மிகவும் முக்கியமான காரியம். எல்லா ஏரியாவிலும் தேவன் செய்து முடித்ததுக்கு விரோதமாய்த்தான் பிசாசு பேசிக்கொண்டிருக்கிறான். ஆதாம் ஏவாள் விட்ட பிழையை நாங்கள் மறுபடியும் விட்டு கொண்டிருக்கிறோம். அவர்களை தேவர்களாய், பூமிக்கு தேவர்களாய் தேவன் வைத்திருந்தும், நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் தான் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த பொய்யை நம்பி அவர்கள் சாப்பிட போனதினால் அவர்களுக்கு என்ன வந்தது? அவர்களுக்கு எல்லா விதமான சாபமும் வந்தது. அப்ப அதே போலத்தான் நாங்களும் பொய்யை நம்பி செயல்படுகிறபடியினால்தான் நாங்கள் விடுதலையாக்கப்படாமல் நாங்கள் மறுபடியும் பாவத்திலேயே நாங்கள் விழுகிறோம். எப்படி ஆதாம் ஏவாள் பொய்யை நம்பி செயல்பட்டு பாவத்திலே விழுந்தது போல நாங்களும் பொய்யை நம்பி செயல்பட போய் பாவத்திலே மறுபடியும் விழுகிறோம். அதனால்தான் பாவத்திலே விழுகிறோம். தேவன் விடுதலையாக்கி இருக்க நாங்கள் ஏன் மறுபடியும் பலவீனத்திலே இருக்கிறோம்? நாம் ஏன் மறுபடியும் பாவத்திலே விழுகிறோம் என்று சொன்னால் பிசாசின் பொய்களை நம்புகிறோம். கவனிங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். நமக்கு சொல்லல, நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆனால் யூதருக்கு அங்கே சொல்லுகிறார், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பிசாசு என்னெல்லாம் பொய் சொல்றானோ அந்த பொய்யை நம்பி நீங்கள் செயல்படுகிறீர்கள். இப்ப தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அவருடைய தழும்புகளினால் நாங்கள் குணமானோம் என்பது சத்தியம். ஆனால் இல்ல, சுயனம் வரத்தானே செய்யும், நாங்க பூமியில தானே இருக்கிறோம், சரியான சாப்பாடுகள் சாப்பிடுறேல, வேலைக்கு சாப்பிடுறேல, அப்படி சாப்பிடுறேல, இப்படி சாப்பிடுறேல, அது சரியா செய்யறேல, இது சரியா செய்யறேல, அப்ப அதனால இதெல்லாம் வருந்தானே என்று நாங்கள் ஒரு உலகத்தார் நினைக்கிறது போல நினைக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்துக்கு வந்த பொழுது அவர்களுடைய ஆடைகள் பழுதாகி போகவில்லை. ஆமென். அவருடைய செருப்புகள் தேய்ந்து போகவில்லை. எத்தனை வருடங்கள்! இதுதான் சூப்பர் நேச்சுரல் வல்லமை. நாங்கள் என்ன மாமிசத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள். ஆமென். மறுபடி பிறந்தவர்கள். தேவனுடைய வல்லமை நம்மை மேற்கொண்டிருக்கிறது. தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தாலே தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். அப்ப இச்சையின்படி
செய்ய மனதாயிருக்கிறார்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்ப அவன் சொல்றது முழுக்க என்னத்தை கொண்டு வருது? அவனுடைய சத்தத்தை கேட்டா அது முழுக்க நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிற்கவில்லை. அவன் பொய்யனும், பிசாசை குறித்து தேவன் பேசுகிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்ப அவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்த பிறகு அவன் சொல்லுகிறான், நீ இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நீ ஏதாவது கிரியை செய்தால்தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். யாருக்காவது கொடுத்தால்தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்ப வசனம் சொல்லுகிறது, பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கும் பிழைப்பூட்டுகிற தேவன். ஆமென். அப்ப அவங்க எதுவும் எந்த நன்மையும் செய்யாத பறவைகள், அவைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அவைகளை பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. எந்த அனிமலை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குது? யாருக்கு என்ன நன்மை செய்துட்டு இருக்குது? ஆனா அவைகளையும் தேவன் என்ன செய்கிறாராம்? பிழைப்பூட்டுகிற தேவன். அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், அவைகளை பாதுகாக்கிற தேவன். அவைகளை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகவே அவைகளை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, செய்தும் முடித்திருக்கிறார். ஆமென். ஆகவே தேவன் என்னத்தை நமக்கு வாக்கு பண்ணினாரோ அவைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றினபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள தேவையான சகலத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு பொழுதும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்கு யாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவரை கொண்டாட வேண்டியதை ஒழிய திண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அநேக வேளைகளிலே நாங்கள் கொண்டாட தவறுகிறோம். ஏனென்றால் பொய்யை நம்புகிறோம். அதனால் எங்களால் கொண்டாட முடியவில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் பொய்யை நம்புகிறபடினால். ஆனா சத்தியத்தை அறிந்து தேவன் செய்து முடித்ததை நம்புவோமானால் நிச்சயமாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும். ஆமென். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்படுமல்ல பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், பிசாசானவன் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரரின் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசானவன் எப்பொழுது நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் இப்ப என்ன செய்யப்பட்டானாம்? தள்ளப்பட்டு போனான். ஏனென்றால் இயேசு நாம் எல்லாருக்காகவும் நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னை
பலியாக ஒப்பு கொடுத்தபடினால் இனிமேல் குற்றம் சாட்ட அங்கே இடமில்லை. ஏனென்றால் குற்றம் சாட்டினால் அங்கே பெனால்டி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இயேசு ஏற்கனவே எல்லாருக்கும் தேவையான பெனால்ட்டியை அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறபடினால் இனிமேல் யாரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆமென். ஆகவே அவனுடைய கவர்மெண்ட், அவனுடைய இடம், அவனுடைய பதவி எல்லாமே தாழ என்ன செய்யப்பட்டது? தள்ளப்பட்டு போனான். போவான் அல்ல, போனான். அப்ப முடிந்து போயிற்று. மரணம், கவனிங்கள், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் என்றால், ஆறாவது, நாங்கள் உங்களை கொல்லுவோம், நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்றெல்லாம் சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அப்ப கவனியுங்கள், எங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது அவருடைய பலி. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும். பிசாசு உங்களை குற்றப்படுத்த முடியாது. குற்றப்படுத்தினால் அவனால் சாபத்தை கொண்டு வர முடியும். அந்த குற்றம், எஸ் இது குற்றம்தான் என்று சொல்லி தீர்க்கப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வர முடியும், அழிவை கொண்டு வர முடியும். ஆனால் குற்றப்படுத்துகிறவன் தள்ளப்பட்டான். ஆகவே இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் அவனால் குற்றம் படுத்த முடியாது, குற்றத்தை கொண்டு வர முடியாது. அவன் குற்றப்படுத்துகிற அவனுடைய அந்த ஸ்தானம் இப்பொழுது இல்லை. அப்ப உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. அதற்கான பேமெண்ட் செலுத்தப்பட்டாயிற்று. ஆமென். அப்ப மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் தேவன் என்னெல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்தார் என்கின்ற சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, பிசாசானவனை, பிசாசின் கிரியைகளை ஜெயித்தார்கள். ஆமென். அப்ப எப்படி நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று பாருங்கள். சாட்சியின் வசனம். முதலாவது, நாம் குற்றமற்றவன். ஏனென்றால் தேவன் என்னை பரிபூரணமாய் கழுவி என்னை எல்லா நன்மையும் பெறத்தக்கதாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். தேவன் என்னை அவருடைய இரத்தத்தினால் கழுவி பிதாவுக்கு முன்பதாகவே என்னை ராஜாவாய், ஆசாரியனாய் என்ன செய்திருக்கிறார்? நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ரோமர் 8:1 இப்படியாக சொல்லுகிறது, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல், என்றால் எங்களுடைய கிரியை பார்த்து நாங்கள் கணித்து என்ன செய்யாமல், செயல்படாமல், ஆவியின்படியே, இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்ய முடியாது? எதுவுமே உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? அவைகளுக்கு இடம் கொடுக்கிறோம். நாங்களே அநேக வேளைகளிலே, சில பேர் என்னோடு பேசி இருக்கிறார்கள், பாஸ்டர் நாங்களே என்ன செய்கிறோம்? எங்களை குற்றப்படுத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தங்களை தாங்களே அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். அதற்கு காரணம், பிசாசானவன் குற்றப்படுத்துகிறான். இப்பொழுதோ பிசாசானவன் தேவ சமூகத்தில் போய் நமக்கு விரோதமாய் குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? forever எங்களுக்காக பே பண்ணி முடித்து விட்டார். ஆனால் இப்பொழுதோ அவன் என்ன செய்கிறான்? நம்ம மத்தியிலே கிரியை செய்கிறான். நம்மிடத்தில் வந்து என்ன செய்கிறான்? நம்மை குற்றப்படுத்துகிறான். ஆனால் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புதிதாக பிறந்தவர்களாயிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசு நம்மை கழுவி, பரிபூரணமாய் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இப்பொழுதோ நம்முடைய பரிசுத்தம் அல்ல, அவருடைய பரிசுத்தம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஆமென். ரோமர் 8:31-32 வாசிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்மை குற்றப்படுத்துகிறவன் யார்? நம்மை
தகுதி இல்லாதவர்களாய் மாற்றுகிறவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். கவனிங்க, 30ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் இருக்கிறார், நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அப்ப ஆகிட்டமா இல்லது ஆகவில்லையா? யாரை அழைத்தாரோ அவர்களை என்ன செய்து விட்டாராம்? நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதெல்லாம் இறந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, செய்து முடித்தாயிற்று. ஆமென். இதை இன்றைய நாளிலே நாங்கள் விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம். அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளும். தேவன் பெற்றுக் கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிரிகை செய்யும். மாத்தாளே, நீ விசுவாசித்தாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஆகவே விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமை வந்து நம்மை விடுதலையாக்கும், மேற்கொள்ளும். இன்றைக்கே அது நடக்கும். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்தது மாத்திரம் அல்ல, ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னது மாத்திரம் அல்ல, ஒரே பலியினால் என்றென்றைக்கு நம்மை பூரணப்படுத்தியும் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெற்றுக் கொடுத்த பூரணம் எங்களுடைய ஆவியிலே, எங்களுடைய ஆத்மாவிலே, எங்களுடைய சரீரத்திலே கிரிகை செய்வதாக, மேற்கொள்ளுவதாக, சத்துருவின் கிரியைகள் ஆகி போவதாக, வாய்க்காமல் போவதாக, பரிபூரண விடுதலை இன்றைக்கே மேற்கொள்ளுவதாக, இன்றைக்கே, இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய மீட்பு நாள், ஒவ்வொருவர் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிபூரணம் அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக, விடுதலை உண்டாயிருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக, மேற்கொள்ளுவதாக, பலிகி பெருக பண்ணுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக ஒருவரையும் திடப்படுத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும், சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து வருகிற அந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஒருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். சபை மூப்பர்கள் புதிதாக யாராவது வருவார்களானால் அவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக, அவற்றை மாற்றி கொடுப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். மற்றும் நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, Pastor. Amen. 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 Amen.